Hi my dear sisters, welcome to my channel. இந்த வீடியோல பாராமெடிக்கல் டிப்ளமோக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும், சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும். ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க என் கட் ஆஃப் இவ்வளவு இருக்கு, எனக்கு டிப்ளமோ கோர்ஸ் கிடைக்குமா, டிஎம்எல்டி கிடைக்குமா, இல்லனா வந்து டிஆர்டிடி கிடைக்குமா, இல்லனா டி ஃபார்ம் கிடைக்குமா அப்படி நிறைய பேர் கேக்குறீங்க. அதே மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆச்சு கிடைக்குமான்றது நிறைய பேர் கேக்குறீங்க. சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்குது, அதே மாதிரி டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி, டி ஃபார்ம், ஆப்டம்க்கு என்ன கட் ஆஃப் இருந்தா சான்சஸ் இருக்கு, போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் காமிச்சிருக்கு நம்ம ஒரு ஆவரேஜா போட்டிருக்கோம். இதுக்கு மேல இருந்தா ட்ரை பண்ணலாம், இதுக்கு மேல இருந்தா சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத கட் ஆஃபா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎம்எல்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு 65 மேல இருந்தா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். 75 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல 70-75 மேல ரேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சான்சஸ் ரொம்ப இருக்கு. ஏன்னா டிஎம்எல்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்ல டிஎம்எல்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65 மேல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 50-55 மேல இருந்தாலும் நீங்க அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணலாம். 65 மேல இருந்தா கன்ஃபார்மா ட்ரை பண்ணணும். 70-75 மேல இருந்தா சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டிஆர்டிடி பொறுத்தவரைக்கும் கம்மி நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்றதுனால கட் ஆஃப் மாறும். ஒரு ஆவரேஜா 70 மேல இருந்தா ட்ரை பண்ணலாம். 75-80 மேல இருந்தா சான்ஸ் இருக்கு, கன்ஃபார்மா கிடைக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சில சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு அதிகமா இருக்கும். ஒரு 50 மேல இருந்தாலே ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 50 மேல இருந்தாலும் சான்சஸ் இருக்கு. 70-60-80 இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாவே கிடைக்கும். 50 மேல இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், 70-80 இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். 60 மேல இருந்தா உங்களுக்கு ட்ரையும் பண்ணலாம், சான்ஸும் இருக்கு. அதே மாதிரி டி ஃபார்மும் ஆப்டோமெட்ரியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்மி நம்பர் ஆஃப் சீட்ஸ், உங்களுக்கு டி ஃபார்ம்லாம் ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்றதுனால கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா டி ஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்து லேட்டரல் என்ட்ரில பி ஃபார்மும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். டோட்டலா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆப்டோமெட்ரிக்கு எவ்வளவு ட்ரை பண்ணலாம்னா 80 மேல இருந்தா ட்ரை பண்ணலாம். நீங்க ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. நான் போன வருஷம் கிடைச்சது வச்சு சொல்றேன். 80 மேல இருந்தா ட்ரை பண்ணலாம், 85 மேல இருந்தா சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்க என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க, உங்க கட் ஆஃப் என்ன, அது கிடைக்குமா கிடைக்காதான்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றோம். கிடைக்காதுன்றது இப்ப நீங்க டிசைட் பண்ண வேணாம், ரேங்க் லிஸ்ட் வரட்டும், ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஃபுல் பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். Thank you for watching friends. Thank you.